கோசலை நாடிலந்தே கோசலை நாடிலந்தே கோசலை நாடிலந்தே குடிபடகை இழந்தே இழந்தே பாவினான் பிரிந்தே கோஜிக மகா முனிவள் பெருமையினா சிவமே சிவமே அம்மையப்பா தெய்வமே 56 தேசத்தையும் கட்டி அரசாட்சி புரிந்த யான் இறுதியிலே இங்கெல்லாம் இன்னும் இடை எந்த இடத்திற்கு இடை எங்கே எப்பா கொண்டு போய் நிறுத்த போய் இடை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி வைத்தன இன்னும் இடை எங்கெல்லாம் இன்னும் இடை எந்த இடத்திற்கெல்லாம் இடை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாய் இறைவா 56 தேசத்திற்கும் ஏகட சக்கரவர்த்தியாக அருகிறையில் வீட்டிருந்த எனக்கு ஆண்டுகளும் கேவலமாக அலைவாயும் நிழலை போல தத்தரை அருந்தவத்தினால் அவதரித்த கண்மணி தேவதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு இடது நாட்டிலே கரும்பினால் கால் நட்டு அரும்பினால் பந்தலிட்டு பச்சை மரகதமும் பவளமணி மாடைகளும் முத்துமணியும் தோரணமாய் தோன்றின சாந்து சந்தனம் தப்பாது முருகி கந்தம் கலவம் கற்றுரை பிரித்து வேதமுணர்ந்த வேதர்கள் வேத கோஷத்தை சர்வானந்தம் ரூபரி சர்வானந்தம் கோவே மங்கள ரூபிணி சங்கர ரூபிணி ஓம் சர்வானந்த ரூபா கங்கை யமுனை கோதாவரி அருவதி தவதி விவானதி விந்தனதி விருச்சிக துங்கபுத்ரா சொத்திரம் ரவந்தி சபோந்தி சாவணதி போன்ற பொன்னிதினம் பொன்னிதத்தை கொண்டு அண்டவரே அதிலே என் பெற்றெடுத்த மகளை நீராட்டி சுற்றி வீசும் சுகம் தந்தவனி வீரகண்டாமணி விரல் மோதிர முத்துச்சர முத்துச்சர மத்தலை மடிவித்து பாலிந்திய காவலர்கள் அழகாய கொம்பும் மேடம் தாரை தப்பு உள்ளிட்ட 32 யான் பெற்றெடுத்த மகனுக்கு பிறந்த நாளாக எடுத்தது குற்றமா அன்றைய தினத்தில் எடிநாடி வந்தவளுக்கு லாபம் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி எள்ளி கொடுத்தேனே அது குற்றமா அதற்கா இந்த தண்டனை அதற்கா கொடுத்து வைத்திருக்கிறே வெள்ளிப்பட கேட்டவர்க்கு அள்ளி எள்ளி கொடுத்த கையால் வெள்ளிப்பட கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையால் கொள்ளி காசு வாங்கலாயினே கொள்ளி காசு வாங்கலாகினே சொல்லி சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என்று சொல்வார்கள் இறைவா அப்படி சிவமே 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 என்று அனுதினமும் திருநாமத்தை உச்சரித்து எனக்கு இதுதான் அடி கொடுத்த பரிசு கைலை மலை மீது கைலாசநாதராக வீட்டிருக்கும் பெருமான் ஈசனே உடை சொல்வார்களே எங்கும் நீ எதிரும் நீ விண்ணும் நீ வீரம் நீ கண்ணும் நீ கருத்தும் நீ காரண பரம்பொருள் அப்பேற்பட்ட உன்னை அனுதினமும் திருவடியை தொழுது கொண்டிருக்கின்றேன் கல்லார் அடித்தவருக்கும் கால் செருப்பா வைத்தவருக்கும் காட்சியளித்து இறைவா எங்களுக்கு காட்சியளிப்பதற்கு ஏனப்பா தயங்குகின்றாய் இந்த தருணத்திலே அஞ்சாத ஹரிச்சந்திரா என்று ஆறுதல் வார்த்தை கொள்வதற்காக நாங்கள் ஓடோடி வர வேண்டும் ஐயனே என்ன குறை செய்தனையா என்ன குறை செய்தனையா என்ன குறை செய்தேனையா நான் என்ன குறை செய்தேனையா எனக்கு வந்திட்டது போல இனி எவருக்குமே வர வேண்டாம் என வேண்டுகிறேன் எவருக்குமே வர வேண்டாம் என்கிறேன் ஈசா உனக்கு நான் என்ன குறை செய்தனையா என்ன குறை செய்தேனையா நாடெல்லாம் போட்டிட வாழ வைத்தாய் ராஜாதி ராஜனாக வாழ வைத்த
வைத்தாய் இந்த நாடெல்லாம் போற்றும்படி ஆள வைத்தாய் மகராஜாதிராஜனாக வாழ வைத்தாய் இந்த நாடெல்லாம் பொன்னிட வாழ வைத்தாய் மகராஜாதிராஜனாய் ஆள வைத்தாய் நாடெல்லாம் போற்றும்படி வாழ வைத்தாய் நீ சடாக்கி என்னை பார்த்து விட்டாய் இறைவா நீ சதாக்கி என்னை பார்த்து விட்டாய் இறைவா இங்கே கதையை முடித்து விட்டாய் இனி மறுபிறவியிலே நான் வரவோ எனக்கு அது வேண்டாம் வேண்டாம் இறைவா இனி மறுபிறவியில் இதுபோல் எனக்கு அது வேண்டாம் வேண்டாம் இறைவா இனி மறுபிறவியிலே நான் வரவோ எனக்கு அது வேண்டாம் வேண்டாம் உடனடி தொழுது பலவெளி தருவாய் விடுதலை தருவாய் கணக்கிന് வருவாய் உடனடி தொழில் பலபடி தருவாய் விடுதலை தருவாய் என தருவாய் உடனடி தொழுதல் பலவெளி தருவாய் விடுதலை தருவாய் கணக்கிന് வருவாய் உடனடி தொழுகிறது கருணைக்கு துணைக்கு மனம் துணைக்கு ஈசா உனக்கு நான் என்ன குறை செய்தேனடா நான் என்ன குறை செய்தேனடா யான் பெற்றெடுத்த மகனுக்கு பிறந்த நாளாக எடுத்தேன் அப்பொழுது வந்தவளுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் இடது மந்திரி சத்தியகத்தி வந்தார் மன்னா நமது அரண்மனையில் ஆட்சாள வாசிகர் காளிவ மகாபலிவர் புத்தி விசாமித்த மகாபலிவர் வந்திருப்பதாக தெரிவித்தார் அப்படியானால் அன்னவரை நமது அரண்மனையில் மணிமுப்பும் சாவடையும் தங்கள் சகலவரவர்களுக்கு செய்யுங்கள் என்று தெரிவித்தார் அதன் பிறகு 32 தான தர்மங்களை வாரி வழங்கி முடித்துவிட்டு அன்னவரை கண்ட ஐயா தாங்களது வருகையில் நல்வரவாக இருக்க வேண்டும் என்று வரவேற்க செய்தி மன்னா நாடு நலமுற்று வாழ்வதற்காக நாராயண யாகம் செய்ய வேண்டும் அதற்கும் நான் பொருள் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் எனது அன்பு மகன் பிறந்த இந்த பொன்னான திருநாளில் தாங்கள் கேட்பதற்கு தடை இருப்பீரா இப்பொழுதே தருகிறேன் அவைகளை பெற்று செய்வித்தேன் என்ன எவ்வளவு பொருள் வேண்டும் தெரியுமா என்று கேட்டார் தெரிவித்தார் என்னவென்று கொடுத்து அதில் மாணிக்க கல் வைத்து உயரே எவ்வுயரம் போய் விழுந்திருமோ அவ்வுயரம் பொருள் தருவாய் என்று கேட்டார் ஐயனே அனைத்து பொருளையும் இப்பொழுதே தருகின்றேன் அவைகளை பெற்று செவித்தேன் என்ன வேள்விக்காக ஏற்பாடுகளை செய்துவிட்டு பிறகு வந்து பெற்று செவித்தேன் சுவாமி அதுவரையிலும் எனது நாட்டில் வெள்ளச்சேதம் விளைச்சேதம் ஏற்பட்டால் அதை எடுக்க நேரிடுவித்தேன் குற்றப்படி அதற்கு ஒரு குற்றமார்க்கத்தை உரைக்கின்றேன் நமது வீரலட்சுமி விஜயலட்சுமி சொல்லக்கூடிய களஞ்சத்திலே உள்ள அத்தனை திரவியங்களையும் கொட்டுவித்து உனது சிகாமணி முத்திரையும் எனது ருத்ராட்ச முத்திரையும் அவைக்கென்று அடையாளமித்தார் எடுக்க அப்படியே வைத்திருந்தேன் ஆனால் என் நாட்டு மக்களிட்ட பெருலாம் காட்டுவர்கள் அடிக்க அத்தனை மிருகங்களையும் கொண்டு குவித்து விட்டு யான் தரையின் நான் நதிக்கரையிலே இடைப்பார் இருந்தேன் 2 மாதர்கள் வந்தார்கள் ஆடினார்கள் பாடினார்கள் நடன கிடைக்கே பிறந்தவர்கள் போல அபிநயம் முறைத்தாடினார்கள் ஆடல் கலையே தேவன் தந்ததே ஆடல் கலையே தேவன் தந்ததே தேவனி நாடலில்தான் ஜீவன் வந்ததே தேவனி நாடலில்தான் ஜீவன் வந்ததே ஆடல் கலையே தேவன் தந்ததே தேவன் தந்ததே
அதற்காக தகுந்த பொருளை தர சொல்கிறேன் பெற்று செவித்தேன். மன்னா, நீங்கள் கொடுக்கும் பொருள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கேட்கும் பொருளை கொடுப்பீர்களா என்று கேட்டார். என்ன, யான் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் கேளுங்கள், தருகிறேன். அதை எண்ணி அந்த மாதரிடத்திலே வெற்றி மாலையும் முச்சக்கரக்கடையும் தாருங்கள் என்று கேட்டார்கள். மாதர்களே, அது என் சந்ததிக்கு முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கும் பொருளாகும். அதை எடுக்கவோ கொடுக்கவோ எனக்கு தகுதிகளை என்று தெரிவித்தேன். அதை எடுக்கவோ கொடுக்கவோ தாங்களுக்கு தகுதிகளை என்று தெரிவித்தால், மனமில்லை என்று தெரிவித்தால், உரிமை இல்லை என்று தெரிவித்தால், எங்கள் இருவரையும் உங்களது மனைவி சந்திரமதியை போல நடந்து கொள்ள வேண்டும். அம்மா, ஏகப்பத்தில் விருதனம்மா, தன்னாரத்தை விடுத்த பிரதானங்களை தாயாகவும் நங்கையாக மதிக்கக்கூடியவன் என்று தெரிவித்தேன். இவைகளெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தேன். என் மந்திரி சத்தியகித்தியால் அன்னவர்களுக்கு தகுந்த தன்மானத்தை கொடுத்தனுப்பினார். அன்று நாள் அமர்ந்திருந்தேன் அவைக்களத்தில். விஸ்வாமித்திர மகாமுனிவர் கண்கள் சிவர்க்க எரிமலை எரிப்பது போல் ஓடோடி வந்து செய்யப்பட்ட மாணிக்க கிடத்தில் கண்ணை வேண்டிலும் நீகுவே காக்கின்ற மண்ணை வேண்டிலும் வாகுடன் ஈகுவே ஈகுவே கண்ணை வேண்டினும் ஈகுவேன், கண்ணை வேண்டினும் ஈகுவேனா, காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவேன் ஈகுவே நா நா கண்ணை வேண்டினும் ஈகுவேன் காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவேன் கண்ணை வேண்டினும் ஈகுவேன் காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவேன் கூடை கூடே வேண்டிய செஞ்ச கூடை கூடே பொன்னை வேண்டினும் ஈகுவே பொருளை வேண்டினும் ஈகுவே பொன்னை வேண்டினும் ஈகுவேன் பொருளை வேண்டினும் ஈகுவேன் அன்னியமானவே அறம் குடிப்பே மாதவா கண்ணை வேண்டினும் ஈகுவேன் காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவே பொன்னை வேண்டினும் ஈகுவே பொருளை வேண்டினும் ஈகுவே ஹரிச்சந்திரா, எதை கேட்டாலும் கொடுப்பாயா என்று கேட்டார். ஐயனே, யான் ஒரு காலம் சொன்ன சொல்லை மறக்க மாட்டேன். அப்படியா? சொன்ன சொல்லை தவறாதவனாக இருந்தால், சொன்ன சொல்லை காப்பாற்றுவனாக இருந்தால், உனது நாடு நகரங்களை எனக்காக தாரை வார்த்து கொடுப்பாயா? என்னுடைய நாடு நகரங்களை தாங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டுமா? யார் உரைத்த வாக்கை காக்க வேண்டுமே, யார் சொன்ன சொல்லை காக்க வேண்டுமே, யார் உரைத்த வாக்கை காக்க வேண்டுமே, யார் சொன்ன கிண்டியிலே ஜலத்திலெடுத்து தேவாலயம் பிரம்மாலயம் அன்னச்சத்திரம் தர்மச்சத்திரம் தடாகம் நீங்களாக யார் ஆண்ட வந்த மணிகள் 56 தேசத்தையும் அன்னவர்க்கே உருகுகின்றே தாரிவா 55 தேசத்துள்ள அரசர்களை இழந்தே 55 தேசத்துள்ள அரசர்களை இழந்தே ஆலோசனைகள் மிக்க ஆலோசனைகள் மிக்க அமைச்சரையும் பிரிந்தே பாதினான் பிரிந்தே கோஜிக மகாமுனிவே சிவமே சிவமே தாரி பார்த்து கொடுத்து
போய்விட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலேயான அழுது விளம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஹரிச்சந்திரா, அது மட்டுமல்ல, அன்றைய தினத்தில் யாகத்திற்கு வேண்டிய பொருளை உன்னிடத்தில் வைத்து சென்றா, அதை கொடுத்து விட்டு கிடைத்த அடிமை அனைத்து திரவியங்களும் தாங்களும் நான் இருக்க வைத்தேன். அதை நீக்கிய என்னிடத்தில் தாரி பார்த்து கொடுத்தாய். தாரி பார்த்து கொடுத்தவனே அனைத்து அரசி தாரும். எனவே எனக்கு சேர வேண்டிய பொருளை கொடுத்து விட்டு கிடைத்த அடிமை ஐயா தருகிறேன். ஐயா, ராஜகடி 48 நாட்குள்ளாக தாங்களுக்கு சேர வேண்டிய பொருளை யான் எப்படியாவது தந்துவிட என்று தெரிவித்துக் கொண்டு நானும் தரகர் மனைவி மைந்தன் மந்திரி அனைவரும் கால் கெடுக்க காண வெயிலடிக்க கடும் மழை பொழிய நட்சத்திரர்களுடைய கொடுமை எல்லாம் தாங்கிக் கொண்டு யான் சிவசிவா என்று காசி என்பதிக்கு புறப்படுகின்றேன். ஹரிச்சந்திரன் அடைக்கும் ஆட்டூரை சேர்ந்த அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. என் உடன்பிறா சகோதரர் அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் ராமலிங்க கோவில் ட்ரஸ்டி என் நோபில்ராம் மதன் பாபு அவர்கள் சார்பாகவும் இந்த வேட்டி பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான இந்த விழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பல்வேறு இடங்களிலிருந்து வருகின்றிருக்கின்ற அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த மேடையில் ஏற மாட்டோமா அப்படின்னு ஒரு தாகம் இருந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு. அப்பேற்பட்ட தாகத்தை நீக்கிய தாங்களுக்கு எங்களது கோடான கோடி வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகமும் இல்லை என்று ஆண்டோர்கள் சொல்லிவித்திருக்கின்றார்கள். அதான் உண்மை. ஏன்னா யுகம் 4: திரைதாயுகம், கிரைதாயுகம், துவாவர யுகம், கலியுகம். 4 யுகத்தில் யுகத்தில் தோன்றினவர் ஹரிச்சந்திரன். வம்சம் சூரிய வம்சம். அந்த சூரிய வம்சத்தில் தோன்றியவர் யாருன்னா, சூரிய பகவானுக்கு 4 பெண் சாதிமார்கள் உண்டு. அதில் சங்கை மகன் வைசுதன், வைசுதன் மகன் கட்டுவாங்கன், கட்டுவாங்கன் மகன் விருக்கு, விருக்கு மகன் சுயோதனன், அரியச்சவன், அதிகும்பன், நிகும்பன், சம்புவாட்சவன், அருணாட்சவன். இப்படி பார்த்தீங்கன்னா 21 தலைமுறை. இந்த 21 தலைமுறைக்கு பிறகு ஹரிச்சந்திர மகாராஜா அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் உலகத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, அவருடைய காவியத்தை ராமாயணம், மகாபாரதம், ஹரிச்சந்திரா, இந்த 3 தான் அரசு அங்கீகாரம் பெற்ற நாடகம். இதை இன்றும் மறக்காமல் இந்த அருமை மாபெரும் மேடையிலே நடத்தி கொண்டிருக்கூடிய அருமை பெரியோர்களும் தாய்மார்களும் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு அந்த ஐயனுடைய அருள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று எங்களை எல்லாம் அரங்கத்திற்கு அழைப்பித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கு பொன்னாடை போட்டு எங்களை கௌரவப்படுத்தியிருக்கின்ற அருமை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்படியை துவங்குகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். சிவ சிவ உந்தன் பாதம் சேவித்த பலன் இதுவோ, செங்கோல் இழந்து மன்னன் செல்கின்றேன் காசிக்கு. சிவ 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 உந்தன் பாதம் சேவித்த பலன்களுக்கு செங்கோல் பிடித்த மன்னன் செல்கின்றேன் காசிக்கு. ஆலயத்தை இடித்தேனோடா, ஆலயத்தை இடித்தேனோடா, ஆசான் மொழி மறந்தேனா. சிவ சிவ உந்தன் பாதம் சேவித்த
வித்த பழங்களுக்கு செங்கோல் பிடித்த மன்னன் செல்கின்றேன் காசிக்கு. சிவ 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 உந்தன் பாதம் ஜீவித்த பலன்களுக்கு செங்கோயிலந்து மன்னன் செல்கின்றேன் காசிக்கு. சிவ சிவா சிவ சிவா. நட்சத்திரங்களுடைய கொடுமையெல்லாம் தாங்கிக் கொண்டு நடந்தவர ஒரு வழியாக யான் காசி மாநகரம் வந்தடைந்தேன். கண்ணே தாராவதி காசு எம்பதி வந்தடைந்தோம். இனி நமக்கெல்லாம் துயரம் என்பதே கிடையாது அறிவித்தேன். எப்படி சொல்கின்ற கேட்டார். முன்னொரு காலத்திலே சாட்சாதி சிவபெருமான் பங்கைய மடல்களை மேவிக்கொண்டு இந்த 5 சிரசில் ஒரு சிரசை கிள்ளி இருந்து விடுகிறார். அப்பொழுது அன்னவருக்கு பிரமகத்தை பிடித்து பித்தராகி இந்த உலகம் எல்லாம் அலைந்து திரிந்து கடைசியாக இந்த காசி எம்பதி வந்தடைந்த பிறகு அன்னவருக்கு பாவம் தீர்க்கப்பட்டதா. அது ஓடுகின்றது பார்த்தாயா கங்கா நதி. அந்த கங்கை நதிக்கரையில் வரிசையாக துறைகள் வைத்திருக்கிறார்கள். அதிலே அனுமான் கட்டம், தேத்தாங்கட்டம், மணிகரணிகா கட்டம், சந்திர கட்டம், அருண கட்டம், துர்கா குண்டம், கௌரி குண்டம், பரமபதி கட்டம் என்று 64 கட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் படிந்தோர்களின் பாவத்தை தீர்த்து அந்த பரமபதியை குடிக்கின்ற காரணத்தினாலே நாம் அனைவருமே அந்த பரமபதி கட்டத்தில் நீராடி பூஜையை முடித்து அதோ வருகின்றது பார்த்தாயா கோபுரம். அங்கு சென்று தரிசிப்போம் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு புறப்பட்டேன். காசி ஆடுகின்ற விஸ்வநாதரை தரிசிப்பதற்காக வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு புறப்பட்டேன். காசியில் வாழும் கருணையின் கடலே, காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் இந்த காசியில் வாழும் கருணையின் கடலே, கடைக்கல் பாராய் அடைக்கலோனே காசியில் இந்த காசியில் வாழும் கருணை கடலே. மேதினில்
காசை எம்பதில் வந்து வீதி வீதியாக சென்று அங்கங்கிருந்த ஆலயங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு வந்து நின்றேன். அப்பொழுது ஹரிச்சந்திரா எங்கே செல்கிறா? காசை காசை என்றால் காசை எம்பதி வந்திருந்தார். காசை எம்பதியில் வந்து குளம் இடங்களிலே குளிப்பதும் கோவில் இடத்தில் ருசிப்பதுமாக இருந்தால் எப்பொழுது முடிவெடுக்க செல்வனை பொருளை தரப் போகிறார். ஐயா, தாங்களுக்கு சேர வேண்டிய பொருளை நான் எப்படியாவது தந்து விடுகிறேன் என்று தெரிவித்து என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலே நான் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நாதா 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 ஏன் கலகுகின்றீர்? இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு வாழ்வதுதானே இல்லற வாழ்க்கை. இன்பமாக வாழ்ந்த காலத்திலே தங்களோடு வாழ்ந்தனால் துன்பம் வருகிறதே என்று துவர்ந்து விடுவேனா? இந்த காசை என்பதின் வீதியிலே எங்காவது என்னை விட்டு அந்த முடிவதை கடனை கொடுங்கள். என்னை விட்டு முடிவதை கடனை கொடுங்கள் என்று சொன்னாரே என் மனைவி. அந்த 11 சிறுவன்மணியை கரம்பிடித்து காசிமான கரமிடுவது விளையோ விலை விளையோ விலை என்று விலை கூறி வருகிறேன். ஐயரே, யாராக இருந்தாலும் பரவாயில்லை, வாங்கிக் கொள்வதற்கு முன்வாருங்கள் என்று கூறி உலகம் அறியாத புதுமை ஐயரே, உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை உடல் பொருளாகிய கடனுக்கு விற்பது. உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பது இந்த உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. அலைக்கடல் மேவும் துரும்பதை போலே யானை வாயில் கரும்பிடை போலே நிலையோகிழந்தே நிலை குளிர்ந்தே நிலையும் இழந்தே நிலை குலைந்தேன். இந்த உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோர் நிலை பாருமையா. நீங்க கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோ நிலை பாருமையா. தன்மானம் பின்னாடும் பெண்மானம் உள்ளே தன்மானம் காக்கவே பிறந்தவள் தன்மானம் இந்நாளும் பெண்மானம் என்றே பெண்மானம் காக்கவே பிறந்தவர்கள் அரசனுமானையோ மிதியும் போனாலே அமைதியிலப்பா உள்வினையானே. அரசனும் ஆண்டியும் விதியும் முன்னாலே அமைதி இழப்பார் உள்வினையாலே. அந்த அனுபவம் வாழ்வினில் நேர்ந்ததன்னானே. அனுபவம் வாழ்வில் சேர்ந்ததினால் என்ற உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. பெருமையா ஏழுமையா பிழை ஏழுமையா. இந்த காசை என்பதன் வீதியில் என் மனைவி சந்திரமதி ஓர் கரத்திலும் என் மகன் லோகிதாசனை ஓர் கரத்திலும் எடுத்துக் கொண்டு இந்த காசை என்பதன் வீதியில் விளையோ விலை விளையோ விலை விளையோ விளைகின்ற விலை கூறி வருகின்ற பொழுது அந்த காசை என்பதில் வாழ்ந்த காலகண்ட ஐயர் என்பவர் என்னுடைய மனைவி மக்களை என்னுடைய பெண்ணி விலையை விலையாக ஏற்று ஆரோக்கியம் ராஜகம்பீரம் அன்பான அவர்கள் இசைக்குழுவை பாராட்டி அன்பளிப்படுத்துள்ளார். மாலையிட்ட நாள் முதலாய் மனையாளை பிரிந்ததில்லை. மாதவோ செய்த வேலை காட்சிக்கு வேண்டதொரு கவலை இல்லை.
சிவமே 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 கல்னி மாதி சிரோள் மணியே எது செய்வேன் தனியே கன்னிமாதி சீரோ மணியே இனி ஏது செய்வோம் இதையே கன்னிமாதி பெண்ணிமாதி கன்னிமாதி சிரோள் மணியே இனி நான் எது செய்வேன் தனியே என்பதின் வீதியிலே வந்து மனைவி மக்களை பிரிந்துவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலேயான அழுது விளம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஹரிச்சந்திரா முனிவனுக்கு சேர வேண்டிய பொருளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுச் செய்வதற்காக உன்னோடு காடுமடை என்று பாராமல் 48 நாள் உன்னோடு வந்தேன் அல்லவா? தரகு கூலிக்காக 16,000 பொன்பொருளை கொடுத்தாருடைய இல்லை என்றால் எப்படி என்னையா சொல்லுகின்றேன்? 48 நாளும் என் கூட தடை இருந்தீர்கள். ஏதைய பொருள் என்னிடத்திலே பொருள்தான் ஏது? ஹரிச்சந்திரா வழி இல்லையா? நான் சொல்லுகின்றேன் கேள். உன்னுடைய மனைவி மக்களை விட்டு கொடுத்தாய் அல்லவா? அதே போல உன்னை விட்டு கொடுறா. ஐயா 56 தேசத்திற்கும் ஏகட சக்கரவர்த்தியாக வாழ்ந்த இந்த ஹரிச்சந்திரன் சரீரத்தை வெளிகொள்ள வேண்டுமா? தருகிறேனப்பா, தருகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த காசி என்பதின் வீதியிலே 4448 வீதிகள் உண்டு. அத்தனை வீதிகளை வழிகுறிவிட்டு கடைசியாக இருக்கின்ற ஒரே ஒரு வீதி பஞ்சமர் வீதி. அந்த பஞ்சமர் வீதியிலே தான் பணம் படைத்த எஜமான்கள் எல்லாம் ஆடுகின்றார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் அந்த பஞ்சமர் வீதியிலே சென்ற என்னை மகவாருமே மகவாருமே அருமை தீருமே மகவாருமே மருமே மருமே வாங்கவாருமே என் வறுமை தீருமே வாங்கவாருமே வருமே வருமே மறையோரின் வீதிகளே மலையாளை பாடகனே மறையோரின் வீட்டிலே மலையாளை பாடகனே மறையோரின் வீதிகளே மலையாளை பாடகனே மறையோரின் விட்டகனே வாங்கவாருமே அந்த பஞ்சமர் வீதியில் என்னை விளையோ விளை என்று விளைகுறி வந்தேன். பஞ்சமர் வீதியே வாழ்ந்த வீரமாக என்ற பெரியவர் என்னை விலையாக ஏற்றுக்கொண்டார். இறைவா ஐயனே, வாங்காத கடனுக்காக மனைவி மக்களை விட்டுக் கொடுத்தேன். தரகு கூலி கொடுப்பதற்காக தன்னைத்தானே அடிமையாக்கிக் கொண்டேன். இனி விலை கொண்டு எஜமான் வீரமாக அடிமை அதோ அடுத்த வீதியிலே இறந்த கண்டுகளை கிடக்கின்றன. அதை அறுத்து காவடியாக சுமந்து பார்ப்போம். தாங்கள் குறுமேடைகளை பார்ப்பதற்கு தான் தாங்களுக்கு அடிமையாக உள்ளேன். ஆகையினால் வீரபாகிய கண்டறிக்க பூசூதே மனம் குமட்டி வந்தியாகுதே.
இதை யாரிடம் சொல்வேன் என்று எதிர்ப்பேன், யாருடன் செல்வேன் என் குறை தீர்ப்பேன். ஆருடை படைத்த பரனே சிவனே, எனக்கு தாய் தந்தை நீயும் அல்லவோ ஐயா, நான் உனது சொந்த பிள்ளை அல்லவோ. கண்டறுத்து காவடி கட்டி, கண்ணறுத்து காவடி கட்டி, கண்டறுத்து காவடி கட்டி, கண்ணறுத்து காவடி கட்டி, கண்டறுத்து காவடி கட்டி, கண்ணறுத்து காவடி கட்டி, கண்டறுத்து காவடி கட்டி, துக்க வைத்தாய் சிவனே, களம் எல்லாம் வீதி வசி ஆகுமே, இந்த நலம் உள்ள வரையிலும் பேராகுமே. என் கை விரலதனில் கத்தி வட்டதா, கை விரலில் கத்தி பட்டதா, குருதி ஒடிவிட்டு வேதனை வீதித்த வீதித்தானோ, பதனைக்கு ராஜதந்தரிதானோ, வேதனை வீதித்த வீதித்தானோ, பதனைக்கு ராஜதந்தரி தானோ. இப்படி மாமிச காவடியை சுமந்து வந்து என் எஜமான் இல்லத்தில் இறக்கி வைத்தேன். ஏ அடிமை, ஏனோட கரத்திலே ரத்தம் கொத்து வித்தார். ஆண்டே, கண்டுகிறக்க தெரியவில்லை ஆண்டே, ஆகையினால் கரங்களில் கத்திவட்டதான். அடிமை நாயே, என் இல்லங்களில் நடக்கிற வடைகளை முறையாக செய்வதான உனது கடமை, அவற்றில் முறிதவறி விட்டாய், தகுதியற்றமாய் விட்டாய். எனவே யான்காக்கிற மயானம் ஒன்று இருக்கிறது, அதில் போய் வருகின்ற மனமனிற்கு கால்படம் உணத்துண்டு வாக்கரிசி வாங்கி தகனிப்பாய் போ. ஐயா, நான் மயானத்திற்கு போக வேண்டுமா? 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணத்தையும் கற்றுணர்ந்தானே வைவசுதன். அவன் பிறந்த வம்சத்திலே பிறந்தேனே, அதற்காகவா போக வேண்டும்? போகின்றேன். ஹரிச்சந்திரா, ஈசா நதி கீழே என் காஷ்டர் அப்புமை என்பது, அதில் போய் காவல் செய். கொள்ளிமுளத்துண்டு எனக்கு அனுப்பிவை, அள்ளி கொடுக்கும் அரிசியை உன் ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள் என்று உத்தரவிட்டார் என் எஜமான். என் எஜமானிட்ட உத்தரவை சிறுமையில் ஏற்றுக்கொண்டு அன்றாட வருகின்ற விடங்களை சுட்டரிப்பதற்காக, வருகின்ற வினமண்டிற்கு கால்பட விடத்துண்டு வாக்கரிசி வாங்கி தகனிப்பதற்காக மயானக்கரைக்கு புறப்படுகின்றேன். புரிந்திடவே பாவினான் நான் போகின்றேன். இறைவா, என் பெருமானே, ஈஸ்வரா, விதிவழியோடி மதிவழியோடு இறைவா, இறைவா, விதி வழியோடி மதிவழியோடி நான் இறைவா, 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 விதிவழியோடி மதிவழியோடு நான் விதிவழி பெறவே மதிவழியோ போகின்றே நான் போகின்றே மயான காவல் புரிந்திடவே நான் போகின்றே. மாயமானிடர் தந்தகிடு வாழ்வதுவே பொய்யாகுமா, வாழ்வதுவே பொய்யாகுமா. போகின்றே நான் போகின்றே
புசிப்போர்க்கு ஊர் சொத்தை திருடியே உணவிட்டு புசிப்போர்க்கு நல்லவர் போல் நடித்து நாட்டு கெடுப்போர்க்கு இறைவா நல்லவர் போல் நடித்து நாட்டு கெடுப்போர்க்கு நான் முடிந்து வரும்போது வாழ்வழிக்கும் சுடுகாடு நான் போகின்றேன் உள்ள புதியோர்க்கு நலம் காண புது உடைமை இடம் தேடி நான் போகின்றேன் நானோ ஐயோ சுடலை என்பது தாடோ ஐயோ சுடலை என்பது இதுதானோ ஐயோ சுடலை என்பது தாடோ ஐயோ சுடலை என்பது இதுதானோ ஆயிரம் நரகளும் நெருக்கத்தை கேட்குதே அகிலும் நரிகளும் கேள்களும் பேசுதே சிவமே சிவமே பரம்பொருளே பக்தரட்சகா தேவாதி தேவனே திசையாளுபனே தினகரனே சுந்தரேசனுக்கு தூதுவிட்ட சொற்கேசா நான் என்னப்பா குற்றம் செய்தேன் இந்த பூலோகத்திலே மானிடராய் பிறந்த யாரும் செய்யாத குற்றத்தை நான் செய்துவிட்டேனா இப்படி செத்தும் சாகாத விடங்களை கொத்தி குதிரை வெகவித்திருக்கிற ஈஸ்வரா இந்த மயானம் என் எஜமானுக்கு சொந்தமான மயானம் இந்த மயானத்திற்கு வந்த பின்பு தெரிகின்றது திருவருளும் சிவனடியை அனுதினமும் மறவாதே திருமண சிவனடியாடு தினம மறவாதி சேவித்திருந்த என் கை சேதுமயனான சிங்காதனத்தவள் செங்கோல் பிடித்த எல்கை ஆதித்த மகனாச்சார் யார் வைத்தரை அடிபருளி படிழ்ந்திருந்த எல்கை தன்னிமிகு சந்திரமதனானையும் தனையனையும் தாவிகை அணைத்திருந்த எல்கை பிம்பம் மரிசித்த எல்கை பிணக்கினாக திருந்த எல்கை இந்த பிறவெறியும் சுடலையில் வந்து சுடுகோடை பிடிப்பதுகள் வாழ்க்கை இறைவா, இறைவா இந்த மயானத்திற்கு வந்த என்பதானப்பா தெரிகின்றது சாய்ந்த மன்னவரான வடிவில் பிடிசாமல் என்பதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறடி மண்ணான் சொந்தம் என்பதும் இந்த மயானத்திற்கு வந்த என்பது தெரிகிறது ஐயனே ஐயனே ஆறடி மண்ணுண்டு அனைவருக்கும் ஆறடி மண்ணுண்டு அனைவருக்கும் ஆறடி ஆறடி மண்ணுண்டு அனைவருக்கும் அவன் அரசனாலும் ஆண்டினாலும் அவன் அரசனானாலும் ஆண்டியானாலும் அரசன் அரசன் ஆனாலும் ஆண்டியானாலும் ஆறடி ஆறடி மண்ணுண்டு அனைவருக்கும் பலர் மனம் நோக பொருள் சேர்ப்பார் பிறர் மனம் நோக பொருள் சேர்ப்பார் பசித்தவர் பலரையும் பலவிதம் பழிப்பார் பசித்தவர் பலரையும் பலவிதம் பதிப்பார் சில காலம் புசுயாமல் சிக்கனம் பிடிப்பார் சில காலம் புதியாமல் சிக்கன பிடிப்பார் சில காலம் புசுயாமல் சிக்கனம் பிடிப்பார் சில காலம் புசுயாமல் சிக்கனம் பிடிப்பார் என் சிவனாமோ சொல்லாமல் ஆண்டவனே ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் அவருடைய வாழ்க்கையிலே என் சிவநாமம் பூசிக்காத
மனிதனாக இருந்தாலும் சரிதான். ஐயனே, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய சிவநாமம் சொல்லாமல் சித்தி மடிந்தானோ, என் சிவநாமம் சொல்லாமல் அவர் செத்து மடிந்தாலும் ஆரடி மண்ணுண்டு அனைவர்க்கும், ஆரடி மண்ணுண்டு அனைவர்க்கும், ஆரடி மண்ணுண்டு அனைவர்க்கும், ஆரடி மண்ணுண்டு அனைவர்க்குள். அன்பு சுரேந்திரன், இபி சுரேந்திரன் மாமா அவர்கள் அன்பு இங்கே ராஜ நடிகராக நடிக்கும் ஆறுமுகம் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்த அருமை அண்ணனவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். தம்பூரா வீணை வேணா அமிர்தங்கம் குடமுலா கொன்னப்புள் பெரியாள் மகடையால் சகடையால் வெண்கொட்டையால் சகல வித்துவான்கள் கூடி சாமவேத கீதப்படி சுருதி ஒழியாது பாட வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அன்றொரு நாள். அதற்காக இந்த மயணத்தை கொண்டு வந்து ஞாயிரங்களில் பேயினங்களை ஓடவிட்டிருக்க வெங்கி யாரையோ தாங்கள் ஆமா ஐயா, இங்கு வரும் மனிதர்கள் அனைவரும் எங்களை பார்த்தால் பயந்து ஓடி விடுவார்கள். வாயில வைந்தோ ஐயா, யாரையா தாங்கள்? தாங்கள் தானையா இந்த சுடுகாட்டிலே வாழக்கூடிய பேர்கள்? இங்கு வரும் மனிதர்கள் அனைவரும் எங்களை பார்த்தால் பயந்து ஓடி விடுவார்கள். ஆனால் தாங்கள் மட்டும் தைரியமாக நின்று கொண்டிருக்கிறீர்களே ஐயா. தாங்களை பார்த்தால் தெய்வீக புருஷனாக தென்படுகிறீர்கள். ஏனென்றால் தாங்களை அச்சுறுத்த வருகின்றோம், பக்கத்தில் நெருங்கி வருகின்றோம், வர முடியவில்லை. அக்கினி சுவாலையாக வீசுகிறது. தெய்வீக புருஷனாக தென்படுகிறீர்கள். எங்கு பிறந்தீர்கள், எங்கு வளர்ந்தீர்கள், தாங்களுடைய தந்தையாக என்ன, தாயாக என்ன, தாங்களுடைய மனைவி பெயர் என்ன, பையனின் பெயர் என்ன? பெய்யணுமே கொஞ்சம் கெயின். ஐயா, நான் யாரென்று தாங்களிடத்தில் கூற வேண்டுமா? ஆமாம் ஐயா. இந்த மயானத்திற்கு ஒரு நாளைக்கு எவ்வளவோ ஜனங்கள் வருகின்றார்கள் போகின்றார்கள். நீ ஏனப்பா அழுகின்றாய், எதற்காக அழுது விளம்புகின்றாய் என்று இங்கு வரும் மானிட ஜென்மங்கள் ஒருவருமே கேட்கவில்லையப்பா. பேயினங்களை தாங்களா கேட்க வேண்டும் கூறுகின்றேன். ஆனால் ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? நான் யார் என்று தாங்களிடத்தில் கூற வேண்டுமானால் இந்த மயானத்திற்கு வரும் மனிதர்கள் யார் கண்களுக்கும் தெரியாமல் மறந்திருக்க முடியுமா? நான் கூறுகின்றேன். ஐயா, பெயினமே நாங்கள் கூறியபடி மறந்திருக்கின்றோம். ஆனால் எப்படி மறந்திருக்க வேண்டும்? அதோ தெரிகின்றத பால விருட்சகம். ஆமா. அங்கு சென்று இலையோடு இலையாக காற்றோடு காற்றாக அமர்ந்து கொள்ளுங்கள். ஐயா, பெயினமே எங்கேயா மனம் இருக்கிறது? ஆமாம் ஐயா. 4 வழிச்சாலை ஓடுகிறோம், 4 வழிச்சாலை ஓடுகிறோம் என்று இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி விட்டார்கள். எந்த மரத்தில் போய் நாங்கள் ஒளிந்து விடுவது? பெயினமே ஐயா, ஒரு நன்மை செய்ய வேண்டுமானால் பல தீமைகள் அதில் அடங்கியிருக்கும். நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்வது பெயினமே? சரி பெயினமே, ஐயா. இல்லை என்றால் காற்றோடு காற்றாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் யாரென்று தாங்களிடத்திலே தெல்ல தெளிவாக கூறுகிறேன். அமைதி வரை அமையாக கேளுங்கள் பெயினமே. நான் பிறந்தது இந்த மண்மேல், நான் பிறந்ததும் இந்த மண்மேல் பெயினமே. பிறந்ததும் நான் பிறந்தது இந்த மண்மேல், மண்மே பிறந்ததும் இந்த மண்மே, நான் பிறந்ததும் இந்த மண்மே, மண்மேல் மண்மே மண்மே பிறப்பதற்கென்று பேசிடும்
பாதம் புகுந்தேன் உன் பதமே நான் சரம் புகுந்தேன் வருவாயே வடமாளினி வருவாயே வடமாளினி வாராய் 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 ஓம் நம சிவாய வருவாயே வடமாளினி வருவாயே மணவாழினி ஆட்டென்னை எட்டி ஊதைத்த காலா கமலை கண்ணால் எடுத்த சிலனே காலனை எட்டி உதைத்த தலா காமனை ஒட்டி உதைத்த தீலா சுகநாதி பாலகார தீரநாடே சுரநாதி பாரலான தூரனாவில் பார்வதி வாகன் வருவாயே பழமாழினி இது தர்மமா இது தர்மமா சர்வேசா இது தர்மமா பரமேச என்னேர் வர்மமா 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 பாசாங்குசதனனை பரிவுடனே பெற்றகீதா ஜெகதீசா பாசாங்குசதனனை பரிவுடனே பெற்றகீதா ஜெகதீசா பரமேசா ஜெகதீசா இது தர்மமா பரமேசா என் மேல் வர்மமா கீதா இது தர்மமா இது தர்மமா இது தர்மமா ஆற்றி வெள்ளமும் மரபிலும் நீதமாய் விளங்கு விளங்கினங்களும் சந்தனத்தை உலகிலேயே வல்லுரையில் மன்னர் மன்னரே என ராஜாங்கம் நான் அதுவும் போ என ராஜாங்கம் ஆண்டது போ இந்த நீசாங்கம் அளவை தாய் தெய்வமே கீதா இது தர்மமா சர்வேசா என் மேல் வர்மமா கீதா இது தர்மமா தர்மமா இது தர்மமா கைலைக்கரசனாகிய தேவாதி தேவனே நான் சூரிய குலத்தில் நகராக திருச்செங்கு சக்கரவர்த்திக்கு புத்திரனாக அவதரித்து அங்கம் மரணம் அவந்து யாந்திரம் விராடம் யவனமுட்டியம் கரிசம் கலிங்கம் கன்னடம் கண்ணாடம் காசம் காத்தீரம் கந்தாரம் கம்பூசம் திராடம் கிவிந்தம் குஞ்சரம் குச்சரம் கேகயம் கேரளம் கொங்கணம் கொல்லம் கோசலம் ஜகந்தர்வம் தாளபம் சிந்து சிந்து தீரம் தூர தீரம் ஜோடகம் திராவிடம் துலவம் துளிக்காடம் தெங்கடம் நிதளம் நேவாளம் பாஞ்சாடம் அப்பரம் பல்லவம் பாண்டியம் புனிந்தம் போடும் மகதமச்சமராட மலையாளம் ஆளவம் யுகந்தர வங்க வங்காள விதர்ப்போ கடரமே நாட்டை நான் ஆண்டதும் நாட்டை நான் ஆண்டது போ சுடுகாட்டை நீ அளவை தாய் தெய்வமே கீதா இது தர்மமா சர்வேசா என் மேல் வர்மமா கீதா இது தர்மமா தர்மம் இது தர்மமா ஜெகத்தாவாகிய பிரம்மதேவருடைய பாதத்தில் உட்படித்தாகிடக்குடைய பத்னியான சுகன் என்பவள் கௌரி விரதம் அனுஷ்டித்து அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆகிய மகம்புரம்
உத்திராடம் அஷ்டம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கெட்டை மூலம் பூராட புத்திராடம் திருவோணம் அவிட்டம் ததயம் புரட்டாதி புத்திரட்டாதி ரேவதி என்ற 27 பெண்களை பெற்றார். பெண்கள் தற்க பருவமடைந்ததும் ரோமன் அவனுக்க சந்திரனுக்காக கொடுத்து, ஏ சந்திரனே, என் புத்திரர்களை பாராவற்றில் நீ வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்கிறப்ப தக்கன் சொல்லை மீறி அழகில் மிகுந்த ரோகிடம் அதிக பிரியம் காட்டுவதை பார்த்து மற்ற பெண்கள் எல்லாம் மனம் தாங்காமல் தன் தந்தையாகிய தக்கன் திருமுறையிட தக்கன் கோபம் கொண்டு மீண்டும் சந்திரனை நீத்து, ஏ சந்திரனே, என் சொல்லை மீறியதார் இக்கடமை உன் கலைகள் ஈரமாக போக கடவுது என்று சாபமிட்டார். ஈசாயிதி தர்மமா, ஈசாயிதி தர்மமா, சர்வேசா என் மேல் வர்மமா, வர்மமா. அவ்வாறு சந்திரனவன் சோடகதிலிருந்து ஒருவாரி வருந்தும் சந்தனை பார்த்து தன் பத்திரிமார்கள் 27 பேர்கள் மனம் வருந்தி தன் தந்தையாக இடத்திலே பணிந்து வேண்ட மக்கள் மிரக்கம் காட்டி மீண்டும் சந்திரனை நினைத்து, ஏ சந்திரனே, ஒரு பட்சம் தலைகள் தேயவும் மறுபட்சம் வளரவும் பௌர்ணமி நாளென்று ரோகியிடமும் மற்ற நாட்கள் மற்றோரிடமும் குடிக்கடிக்கும்படி உத்தரவிட்டு செல்றார். ஈசாயிதி தர்மமா, ஈசாயிதி தர்மமா, சர்வேசா என் மேல் வர்மமா, ஈசாயிதி தர்மமா, தர்மமா, இது தர்மமா. அவ்வாறு சந்திரனவன் தன் பத்திரிமார்கள் 27 பேருடன் தன் இருப்பிடம் வந்திருக்கும் நாள் நவகிரக தோஷத்தால் பூமண்டலத்தில் வெப்பமரித்து சந்திரமண்டலத்திலாவே சந்திரன் ரகிக்காமல் எங்கு பார்த்தாலும் நன்னீர் இல்லாமல் கௌதமர் ஆசிரமத்தில் தடாகத்திலே மனம் குளிரடி சென்றார்கள். காலிலே தனத்திற்கு அந்த கௌதமர் பார்க்கின்ற பொழுது பரிமள வாசனையும் அஞ்சல் நுகரிப்பதை பார்த்து கோபம் கொண்டு, இனிமேல் இந்த தடாகத்திலே ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போக கிடவது என்று சாபமிட்டார். ஈசாயிதி தர்மமா, ஈசாயிதி தர்மமா, சர்வேசா என் மேல் வர்மமா, ஈசாயிதி தர்மமா, தர்மமா, தர்மமா. சந்திரன் மறுநாள் காலையில் தன் பக்தமார்கள் 27 பேர் அழைத்து வந்து கரையில மறுபடி செதுவிட்டு சந்திரமட்டி இறங்கி நீராட பெண்ணாக மாறிய சந்திரனை பார்த்து தன் பக்தமார்கள் 27 பேர்கள் மனம் வருந்தி பரமாத்மாக விஷ்ணுவை துதிக்க அன்னவர் மனமிறங்கி பூலோகம் வந்து அழகிலே சிறந்த சந்திரனை மோகித்து சரச சல்லாசமாய் கொஞ்சி பேசி கிடந்திருக்க இந்த சண்டாளன் ஏன் பிறந்தாய்? அது கீழும் அடிமையல்ல, அது கீழும் அடிமையல்ல, ஆதியிலும் 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 அடிமையல்ல, சாதியிலும் அடிமையல்ல. அதிகிலும் 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 அடிமையல், ஆதியிலும் அடிமையல்ல, அதிகிலும் அடிமையல், பதிகில்லை அடிமையாகினே பிறவாக நான் பதிகில்லை அடிமையாகி நான் என்ன செய்ய, பதிகில்லை அடிமையாகினே தேவாதி தேவா, பாதியிலோர் அடிமையாகினே. இல்லை எழுதி கேட்டவர்க்கு அள்ளி எள்ளி கொடுத்த கையால் அள்ளி 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 எள்ளி கொடுத்த கையால் கொள்ளி காசு வாங்கலாகினேன் நான் என்ன செய்வேன்? கொள்ளி காசு வாங்கலாகினேன் நான் என்ன செய்வேன்? தேவாதி தேவா, கொள்ளிக்காசி வாங்கலாகினே. ஏற்பட்ட விவரங்களை சொல்லுகிறேன். சந்திரி மறுபடியும் தடாகத்தை மூழ்க வைத்து சந்திரமண்டலத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். என்னை நாளரை வேணியும் முழுதும் நான் வளர்த்து நாளரை வேணியும் முழுதுமாக என்னை வளர்த்து கோசலை நாட்டிற்கு மடி சுட்டி வைத்தார்கள். நான் நீயோடு ஆட்சி புரிந்து வருகின்ற காலங்களில் 4 யாத்திரை வாசி வந்தார்கள். நீங்கள் எங்கெங்கு சென்றீர்கள், ஏதது கண்டீர்கள் என்று கேட்க நாங்கள் பல நாட்டுக்கு சென்று தீர்த்தமாடி கொண்டு வந்திருக்கின்றோம். கண்ணமாபுரி நாட்டுக்கு சென்றோம். அங்கே மனிதன் மாணவள் சந்திரமதிக்கு திருவுருவித்திருக்கின்றார்கள் என்று சொல்ல சொல்ல நான் ரஜம் கதம் திரகம்மதாது என்று சொல்லக்கூடிய 4 வகை
முயற்சியில் புறப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாடு என்று சொல்லக்கூடிய பாடுவனத்தை பிரசித்தேன். அந்த பாடுவனத்தை பிரதர்சிக்கும் பொழுது அங்கு ஒரு ஆலயம் கண்ணுக்கு தோன்றியது. அந்த ஆலயத்தை கண்ணுட்டு அந்த ஆலயத்தை கண்டுட்டு இறங்கி வருகின்ற பொழுது கல்லுருவாக இருந்த சிலைகள் எல்லாம் பொன்னுருமாக காட்சியளித்தது. காளிகாதேவி, இது என்ன விந்தையாக இருக்கிறது என்று வேண்டி நின்றே நட்டேரை விற்றிரஞ்சி நாயகியை தொழுதிரஞ்சி கட்டேரை உற்று நோக்க கட்டேரும் கற்பரையும் கற்கனையும் கல்வாளும் பொன்மயமாய் பொழிந்ததன் பத்திரகாளி பராசக்தி, இது என்ன விந்தையாக இருக்கிறது என்று வேண்டி நின்றே பாடகா. இவையாவுடைய மூதாதைமார்களென ஒருவர் வைத்து சென்ற பொருளாகும். யாருடைய கண்களுக்கு பொன்மையாக காட்சியளித்ததோ அவரிடத்தை ஒப்படைத்து செல்வ என்று சொன்ன அந்த காளிகாதேவி பாடகா, நீ கண்ணமாபுரி சென்று மதிதகன் மகனவள் சந்திரமதி மனமுடித்து நீ நாடு நகரமில்லாவிலிருந்து நீ மயானம் காக்க போகிறாய் என்று அந்த காளிகாதேவி ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. அந்த காளிகாதேவி ஒரு சொன்னா பத்திரகாளி பராசக்தி, இந்த தருணத்திலாவது அஞ்சாத ஹரிச்சந்திரா என்று ஆறுதல் வார்த்தை கூறுவதற்காக இந்த தருணத்தில் வந்து உன்னிடத்தில் யாரப்பா சொல்லப் போகிறார்? ஐயனே, யார் போய் சொல்லுவா, யார் சொல்லுவா இந்த ஏழை மருந்து வேலை அரணிடம் யார் சொல்லுவா வருமுன் வேளை அரணிடம் யார் போய் சொல்லுவா. போய் சொல்லுவா. இந்த ஏழை வருந்தும் வேளை அரணிடம் யார் சொல்லுவா சொல்லுவா. ஐயா,
அவையாக கெட்டுகளா உங்களது வாழ்க்கை வரலாறை கேட்டவுடன் ஆயிரங்களும் பெயரங்களும் உலாவகின மகனத்தில் தாங்கள் அரூபமாக காட்சியளித்தே பெயருமே நாங்கள் மோட்சம் அடைந்து விட்டோம் ஐயா. உங்களது சத்தியம் வாழ்க, உங்களது கீர்த்தி ஓங்குக, உங்களது சத்தியம் வாழ்க. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக, சத்தியமே ஜெயம், சத்தியமே கீர்த்தி. சத்திய எங்க என் சத்திய கீர்த்தி